கோடநாடு வழக்கு எஸ்டேட் மேலாளர் விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார். கோவை காந்திபுரத்தில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் அவர் ஆஜராக்கப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு எமது செய்தியாளர் தென்னிலவன் இணைகிறார். தென்னிலவர், எஸ்டேட் மேலாளர் விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார், விவரங்கள் என்ன? நிச்சயமாக. அதாவது கடந்த 2017ஆம் ஆண்டு நடந்த கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக பாத்தீங்கன்னா விசாரணை தற்போது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2022 சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கை விசாரித்து வருகிறார்கள். ஏடிஎஸ்பி முருகவேல் தலைமையில் தொடர்ந்து நடைபெற்று வரும் விசாரணையில இதுவரை 250 பேரிடம் வாக்குமூலமானது பெறப்பட்டு அது முழுமையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு மட்டுமே பாத்தீங்கன்னா இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட 10 பேரிடம் நேரடியாக அழைத்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் தான் முதல் முறையாக கோடநாடு எஸ்டேட் மேலாளர் நடராஜனிடம் விசாரணை மேற்கொள்ள சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தாங்க. கடந்த முறை விசாரணைக்கு நடராஜன் ஆஜராகாத நிலையில இன்றைய தினம் கோவை காந்திபுரம் சிபிசிஐடி அலுவலகத்துல நடராஜன் நேரில் இந்த விசாரணைக்கு ஆஜராயிருக்கிறார். அவரிடம் தற்போது இந்த விசாரணையானது துவங்கி இருக்கிறது. மேலும் பாத்தீங்கன்னா இந்த சிபிசிஐடி போலீசார் விசாரணையை துவங்கி தற்போது பல்வேறு முக்கிய தகவல்களையும் ஆதாரங்களையும் திரட்டி வரும் நிலையில முதல் முறையாக நடராஜனும் இன்றைய தினம் ஆஜராயிருக்கிறார். இது ஒரு முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுகிறது. இன்றைய தினம் விசாரணை முடிந்த பிறகு மீண்டும் அவரை விசாரணைக்கு ஆஜராக போலீசார் அறிவுறுத்துவார்களா என்பது குறித்து மாலையில் தான் தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.